Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சூரத்துல் கஹ்ஃபுடைய குவிஸ், அந்த குர்ஆன் குவிஸினுடைய இறுதி சுற்று இப்ப நடக்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ், பல சுற்றுகள் இதற்கு முன்னாடி நடந்து இறுதியாக ஒரு சுற்றும் நடைபெற்ற நிலையில இன்னைக்கு ஒரு சில நபர்களுக்கு இதுல பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுடைய சிறப்பெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அதன் அடிப்படையில தான் அதை குறித்த சில தெளிவு பெறணுங்கிறதுக்காக அந்த குவிஸ் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பகுதி சுற்று நடத்தியது இங்க ஒவ்வொருவராக அழைக்கப்படுவார்கள். உங்களுடைய சாய்ஸ் தான். அங்க ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடியவங்க ஏ டீம், ஏ பி சி இ எஃப் ஜி, 7 பேர் இறுதி சுற்றுக்கு வர போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பெயர் யாரோ அவங்களுக்கு சான்ஸ், அது உங்களுடைய சாய்ஸ் தான். அது மாதிரி 7 பேர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த நபர்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் எல்லாரும் முன்னாடி. ஒருவேளை பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிடாதீங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு மார்க் போயிடும். அதனால உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அமைதியா இருங்க. சோ இந்த குர்ஆன் குவிஸினுடைய முதல் போட்டியாளர் யாருன்னா 24Q3 சகோதரி எம் ரசீனா நிலோஃபர். மாஷா அல்லாஹ். அடுத்த போட்டியாளர் 24Q12 சகோதரி இமானா ரசீன். மூன்றாவது போட்டியாளர் 24Q38. இந்த சாய்ஸ் எங்கேயாவது இருக்காது. 24Q38 சிஸ்டர் ஆயிஷா பர்வீன். பண்ணுங்க. Fourth participant
24Q37, Sister Asmat Parveen. So, team A, B, C, D. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுன்னா இதுல செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த மார்க் கம்மியா அவங்க வெளியேற்றப்படுவார். லாஸ்ட் 5 பேருக்கு நெக்ஸ்ட் 2 ரவுண்ட் நடக்கும். அதுல 1, 2, 3 இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து டைரக்ட் क्वेश्चन. இது டைரக்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டைரக்ட் क्वेश्चन. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும், அவ்வளவுதான். இது சாய்ஸ் கிடையாது. ஒருத்தர் சொல்லாருன்னா பாஸ் போகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஈஸியான ரவுண்ட், கேட்ட ஈஸியா ஆன்சர் பண்ற ரவுண்ட். அதனால பாஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். ஈஸியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சுலபமான ரவுண்டு தான். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10 மதிப்பெண்கள். அடுத்த ரவுண்ட்ல இருந்து பாஸ் பண்ணா 5 மதிப்பெண்கள். பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணா 5 மதிப்பெண்கள். நீங்க யோசிக்கிறதுக்கு 10 வினாடிகள் மட்டும்தான் டைம். அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. அது நாங்க இந்த கணக்கு பண்ணிட்டு பாஸ் சொன்னா பாஸ் தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? டவுட் எதுவும் இல்லைல்ல? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போலாமா? இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளையும் நான் லைனா கேட்க போறது இல்லை. நீங்க என்ன கொஸ்டின் நம்பர் சொல்றீங்களோ அந்த கொஸ்டின் நான் கேட்பேன். கேள்வியை தேர்ந்தெடுப்பதும் நீங்க நான் இல்ல. நீங்க சூஸ் பண்ற கொஸ்டின் நம்பர் என்ன? 1ல இருந்து 14 வரைக்கும். 1. நீங்க யாரும் பதில் சொல்லக்கூடாது. டீம் ஏ உங்க பேட்ச் நம்பர் என்ன? 24Q3. 24Q3. உங்களுக்கான கேள்வி, கஹஃப் என்பதன் பொருள் என்ன? சத்தமா அப்படின்னு சொன்ன சத்தமா சொல்லியிருக்கு. ருகை என்பது சரியான பதில். கஹஃப் என்பதனுடைய பொருள் ருகை. டீம் ஏ 10 பாயிண்ட். பார்ட்டிசிபென்ட் ஏ 10 பாயிண்ட். பார்ட்டிசிபென்ட் பி உங்களுடைய பேட்ச் நம்பர் 24Q12. உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 2. ருடை சோழர்கள் எத்தனை வருடங்கள், அந்த ருடை வாசிகள் எத்தனை வருடங்கள் உறங்கியதாக குர்ஆன் சொல்கிறது? 300 வருடங்கள். முழுமையான பதிலாக இல்லாட்டினாலும் நம்ம மார்க் கொடுக்கிறோம். 300, சிலர் கூட 9 என்றும் சொல்லுகின்றார்கள். 300 + 9 வருடங்கள்
அந்த துறையில் உறங்கியதாக அவர்கள் சொல்லப்படுகிறது. பார்ட்டிசிபென்ட் பி 10 பாயிண்ட். பார்ட்டிசிபென்ட் சி ஆயிஷா பர்வீன். உங்க சி நேம் ஆயிஷா பர்வீன். 24Q38. 24. பார்ட்டிசிபென்ட் சி உங்களுக்கான நம்பர் 3. லைனாவே கேட்கிறீங்களா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போன உயிரினம் எது? மீன் என்பது சரியான பதில். மீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு போன உயிரினம் மீன். பார்ட்டிசிபென்ட் சி உங்க பேட்ச் நம்பர் 24Q37. 24Q37 நம்பர் 4. அவங்க சொன்னாங்க இல்லையா 350 வருடங்கள் உறங்கினார்கள். ஆனா அந்த விடைவாசிகள் எழுந்த போது அவங்க தூங்கி எந்திரிச்சப்போ எத்தனை காலம் உறங்கியதாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள்? ஒரு நாள் அல்லது அதனுடைய பாதி உறங்கியதாக அவர்கள் கருதினார்கள். சரியான பதில் 10 points for participant D. 10 points. உங்களுக்கு எல்லாம் டென்ஷன். ஐயோ அவங்கள கரெக்டா சொல்லிட்டாங்களே, நம்ம சொல்லுவோமா? எதுவும் இல்லை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்பர் 5. ருழைவாசிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அஸ்ஹாபுல் கஹஃப், ருழைவாசிகளுடன் இருந்த விலங்கு எது? நாய் என்பது சரியான பதில். நாய். பேட்ச் நம்பர் 24Q18. So participant E 10 points. Participant F உங்களுக்கான உங்க பேட்ச் நம்பர் 24Q1. சாய்ஸ் 6ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு. 6. இந்த சூரா பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தருது. இந்த சூறால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறான். இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறான். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சூறால கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு. பல விஷயங்கள் இல்ல. ஓகே, நீங்க சொல்லலாம் யாராவது. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் சொல்லணுங்கிறது கற்றுத் தருகின்றான். நோ ப்ராப்ளம். அடுத்தது பார்ட்டிசிபென்ட் ஜி 24Q39. 7. அந்த ருழைவாசிகள் தங்கினாங்க இல்லையா, அந்த ருழையினுடைய தலைவாசல் எந்த திசையில் இருந்தது? ருழையினுடைய தலைவாசல் எந்த திசையில், எந்த பக்கமாக இருந்தது? 4ல ஏதாவது ஒண்ணுதான். தெற்கு அப்படிங்கிறது எதிர்ப்பதம். எந்த திசை? தெற்குக்கு எதிர்ப்பதம் என்ன? வடக்கு. வடக்கு திசையில் இருந்தது. சோ டீம் எஃப் டீம் ஜி மட்டும் ஸ்கோர் பண்ணல, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதே ரவுண்ட்ல நெக்ஸ்ட் ரவுண்ட் வருது. பார்ட்டிசிபென்ட் ஏ 8 to 14. 8. ருடை சோழர்கள். ருடை சோழர்கள். ருடை சோழர்கள் கரெக்டா எத்தனை பேர் இருந்தார்கள் என குர்ஆன் கூறுகிறது? அல்ல யோசிச்சு பதில் சொல்லலாம்.
எனக்கு வேண்டியது லாஸ்ட் வேர்டு தான். அதனுடைய உண்மையான எண்ணிக்கை அல்லாஹ்வே அறிவான். அல்லாஹ்வே நன்கறிவான். எத்தனை பேர் இருந்தார்கள் எண்ணிக்கை என்பது எப்பவுமே முக்கியம் கிடையாது. எத்தனை பேர் பத்ரு போர்ல 313 பேர் தான் இருந்தாங்க. ஆனா முஸ்லிம்கள் ஜெயித்தாங்க இல்லையா? எண்ணிக்கை ஒரு பொருட்டு கிடையாது. பார்ட்டிசிபென்ட் ஏ 10 பாயிண்ட்ஸ். B 9. சூரத்துல் கஹஃப் பத்தி இவ்வளவு யோசிக்கிறோமே, இந்த சூரத்துல் கஹஃப் ஓதுவதனால் யாருடைய குழப்பத்திலிருந்து விடுபடலாம்? தஜ்ஜால் என்பது சரியான பதில். 10 பாயிண்ட்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட் B. C 10. இதுல ஒரு சில பம்பர் கேள்விகள் இருக்கு, ஆஃபர் கேள்விகள். என்னன்னா, உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல வச்சாங்க இல்லையா, அந்த கேள்விகள் எல்லாம் கூட இதுல வரும் இடையில. உங்களுக்கான கேள்வி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த இடம் எது? இரு கடல்கள் சங்கமிக்கின்ற இடம். இரு கடல்கள் சந்திக்கின்ற இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இதற்கு 3 ஆன்சர் இருக்கு. நீங்க எது சொல்லி இருந்தாலும் கரெக்ட். வேற என்னென்ன ஆன்சர் இருக்கு? இரு நதிகள், கடல்கள், நதிகள், அதெல்லாம் ஓகே. மீன் தவற போற அந்த இடம், பாறைகளுக்கு இடையில், எது சொன்னாலும் மார்க் உண்டு. 10 பாயிண்ட்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட் சி. டி 11. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது கிளர் அலைஹிஸ்ஸலாம் செய்த முதல் செயல் என்ன? படகு சிதைத்தார்கள். அந்த கப்பல்ல ஓட்ட போட்டாங்க, சிதைத்தார்கள். சரியான பதில் பார்ட்டிசிபென்ட் டி 10 பாயிண்ட்ஸ். இன்னும் 12, 13, 14. 12. இந்த அத்தியாயத்துல ஒரு வசனம் இப்படி வரும், உமது உயிரை மாய்த்துக் கொள்வீர்கள் போல உள்ளதே அப்படின்னு ஒரு வசனம் வரும். இது யாரிடம் கூறியது? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றதுதான், உம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறது என்பது சரியான பதில். பார்ட்டிசிபென்ட் இ 10 பாயிண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப கவலைப்பட்டார், சமுதாய மக்களை பார்த்து பயங்கர கவலைப்பட்டப்ப நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயம் அது. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் எஃப் 13, 14. 13. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை, கிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கணுங்கிற அந்த இடத்தை மறந்து போன போது யாரை சபித்தார்கள்? யார் மீது? ஷைத்தான் என்பது சரியான பதில். பார்ட்டிசிபென்ட் எஃப் 10 பாயிண்ட். உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, 14 தான். ஆனா அந்த 14th கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யாராவது லாஸ்ட் நம்பர் சொன்னா ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக எழுதின கொஸ்டின். இந்த சூராவில் குறிப்பிடப்படுகின்ற மன்னரின் பெயர் என்ன? துல்கர்னைன் என்பது சரியான பதில். 10 பாயிண்ட்ஸ் ஃபார் டீம் பார்ட்டிசிபென்ட் ஜி 10 பாயிண்ட்ஸ். சோ 1 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு, 14 questions முடிஞ்சிருக்கு. இதனுடைய ஸ்கோர் 20 பாயிண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 ரவுண்ட் முடிஞ்சதுல கம்மியா மார்க் வாங்கின ஒருத்தர் இதுல இருந்து வெளியேற்றப்படுவார்
அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா 2 சகோதரிகள் 10 பாயிண்ட் எடுத்ததுனால இந்த போட்டியிலிருந்து நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள முடிவதில்லை. பங்கு கொண்டதற்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் A, B, C, D, E 5 நபர்கள் இருக்கீங்க. இதுல இந்த 2வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதே போலதான் 1ல இருந்து 9 வரைக்கும் கேள்விகள் இருக்கு. அந்த 9 கேள்விகள் எதை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். 5 கேள்விகள் அது மாதிரி வரும். அடுத்த 4 கேள்விகள் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிந்தவர்கள் கை தூக்கி பதில் சொல்ற மாதிரி. ஓகே, இல்ல டோட்டலி 2 ரவுண்ட், இதுல 2 ரவுண்ட். So participant A, பார்ட்டிசிபென்ட் ஏ, உங்களுக்கான கேள்வி எண் 1லிருந்து 9 வரை. நம்ம கடைசியா கேட்ட கேள்வி, இந்த சூறாவில் வரக்கூடிய மன்னரின் பெயர் என்ன? துல்கர்னைன் அப்படின்னு. துல்கர்னைன் என்று அவருக்கு பெயர் வர காரணம் என்ன? மைக்கு நல்லா இருக்காது, மைக்கு. துல்கர்னைன் என்று அந்த மன்னனுக்கு பெயர் வர காரணம் என்ன? துல்கர்னைனா என்ன அர்த்தம்? பார்ட்டிசிபென்ட் ஏ சொன்ன பதில் 2 கொம்புகள் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A man of 2 horns என்பது சரியான பதில். அதுவும் ரோம் பாரசீகம் 2 பெரிய சாம்ராஜ்யத்தையும் ஆட்சி செய்த நபர், 2 பெரிய ஆட்சி செய்த நபர். அதனாலே துல்கர்னைன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துல் அப்படிங்கிறதே வந்து அந்த கர்னைன் அப்படின்றது அது 2 பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரியான பதில் சொன்ன பார்ட்டிசிபென்ட் ஏக்கு டெலிபான். 2 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவை எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? இது ஹதீஸ்ல வர ஒரு விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவு எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? இதுக்கு பாஸ் உண்டு, மற்றவங்களும் வெளியா இருக்கலாம். இல்ல அந்த ஸ்பெஷல மடக்க வச்சிருக்கு. ஓகே, சி கடல், டி இ ஏ. இப்போ பாஸ்ட் ஆடியன்ஸ், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவு எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? இது வந்து இந்த சூறால வரக்கூடிய விஷயம் அல்ல, இதனுடைய தப்சீர் படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்தான். அப்போ எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? யாருக்காவது பறவை. ஆக்சுவலி இது ஒரு ஹதீஸ் தான். அந்த விளக்கத்துல இப்னு கசீர் பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவு சிட்டுக்குருவி, ஒரு சிட்டுக்குருவி அது நீர் பருகிச்சுன்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். சிட்டுக்குருவியே சின்னது, அது தண்ணி எடுத்துச்சுன்னா எந்த அளவுக்கு இன்னும் கம்மியா இருக்கும் இல்லையா, ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான அறிவு உடையவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது ஒரு ஹதீஸ். இது So, number 2 முடிஞ்சிருச்சு. Participant C. Seven. உங்களுக்கு வர்றது மட்டும் எப்பவுமே ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். நரகத்தில் தரப்படும் தண்ணீர் எப்படி இருக்கும்? இது கொஸ்டினே வந்தது. நரகத்தில் தரப்படும் தண்ணீர் எப்படி இருக்கும்? கொதிக்கின்ற எண்ணெயை போன்று இருக்கா? அப்படியா வரும்? அது இல்ல. நல்லா வச்சுக்கேன். உலோகத்தை உருக்கியது போன்ற நீர், உலோகத்தை உருக்கியது போன்ற நீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் உலோகத்தை உருக்கிய நீர் போலன்னா அது கொதிக்கிறது தான். ஏன்னா உலோகங்களை உருக்கிறதுக்கு சாதாரண தீ பத்தாது, அதற்கு அதிகமான சூடு தேவை, வெப்பம் தேவை. ஒரு தங்கத்தை உருக்கிறதா இருந்தாலும் சரி, இரும்பை உருக்கிறதா இருந்தாலும் சரி, அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு சூடான ஒரு நீர் தான் அப்படி இருக்குங்கிறது தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பார்ட்டிசிபென்ட் டி க்கு 5 பாயிண்ட், பார்ட்டிசிபென்ட் டி க்கு 5 பாயிண்ட், சி க்கு மார்க் இல்ல. ஓகே, இப்போ டி உங்களுக்கான क्वेश्चन 6. ரொம்ப ஈஸியான क्वेश्चन இருக்கு. இந்த சூரா இறக்கப்பட்டதனுடைய காரணமே என்னன்னா, அங்கிருந்த அந்த குறைஷிகள் கேட்ட கேள்வி இல்லையா? அவர்கள் எத்தனை கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள்? என்னென்ன கேள்வி? மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. குறைவாசிகள் என்பவர்கள் யாரு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்ன, துல்கர்னைனுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னா அவர் உண்மையான நபி இல்லைன்னு சொல்லலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டது. சரியான பதில் சொன்ன பார்ட்டிசிபென்ட் டிக்கு 10 பாயிண்ட். பாத்தீங்களா, நீங்க 3 4 சரியா கஷ்டமா இருந்திருக்கு, 6ன்னு சொன்னதுனால ஈஸியா வந்துருக்கு. நம்பர் 5க்கு ஈஸியான ஒரு கேள்வியா வந்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பயணம் செய்த நபரின் பெயர் என்ன? ஆனா இருக்கு, நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ஆன்சர். ஓகே, ஏ மைக் எடுத்துருங்க, மைக் ஆன்ல இருக்கு. யூஷா இப்னு நூன் என்கின்ற நபர், யூஷா இப்னு நூன் என்கின்ற நபர் தான் அவர். 5 points for participant A. 5 points for participant A. இன்னும் 5 கேள்விகள். மீண்டும் நம்ம நம்பர் போடுறேன் நானு. 1 2 3
3 4 5 participant A 1 2 3 4 5 நான் மாத்தி மாத்தி இப்ப நம்பர் போட்டுட்டேன் 1 தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கான கேள்விதான் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். எத்தனை காலம் உறங்கினார்கள் இல்லையா? இல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? அப்ப சொல்லப்பட்டது 300 + 9 அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? ஏன் 300 9 அதிகமாக அப்படின்னு சொன்னதற்கான அந்த ஏன் அந்த வித்தியாசம்? 300 வருடங்கள் 9 இன்னும் 309 9 அதிகம் அப்படின்னு சொல்றதுக்குண்டான காரணம் என்ன? நீங்க சத்தமா சொன்ன எல்லாருக்குமே கேட்குங்க. இந்த காலத்துக்கு அவங்களுடைய கேலண்டர் அவங்களுடைய சூரியன் சந்திரன் அதை இது பண்ணி அதில் அவங்க பேஸ் பண்ணி 9 ஆண்டுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. மாஷா அல்லாஹ், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். 300 வருடங்கள் அப்படிங்கிறது அதாவது சூரியன் கேலண்டர் இருக்கு இல்லையா? நம்ம இப்ப பார்க்கறது ஜனவரியில இருந்து டிசம்பர் இருக்கிறது சூரியனுடைய அடிப்படையாக கொண்ட கேலண்டர் தான் சூரியன் கேலண்டர். அதுல 300 வருடங்கள். ஆனா நமக்கே தெரியும் பெருநாள் எல்லாம் ஒரு 10-12 நாள் முன்னாடி வரும் ஒவ்வொரு வருஷமும். அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த சந்திரனுடைய அடிப்படையாக சொல்லும் போது அது 309 வருடங்களாக அது ஆகும். அதன் அடிப்படையில் தான் இந்த வித்தியாசத்தை குர்ஆன் சொல்லி காட்டுது. சரியான சொன்ன பார்ட்டிசிபென்ட் A 10 பாயிண்ட். B 2 இதுவும் தப்சீர்ல வர்ற ஒரு விஷயம்தான். இந்த குர்ஆனுடைய இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தின் போது விருந்தோம்பலே இல்லாத, அதாவது வந்தவர்களை உபசரிக்காத அந்த ஊர் எது? விருந்தோம்பலே இல்லாத ஊர்னு சொல்லலாம். அதாவது வந்தவர்களுக்கு விருந்து உபசரிக்காத ஊர் எது? சரியான பதில். என்ன பண்ணலாம்? 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனா யாராவது கரெக்ட் ஆன்சர் சொன்னா 5 பாயிண்ட்ஸ் உண்டு. உங்களுக்கு தெரியுமா ஆன்சர்? தெரியுமா? இல்ல. D E A okay. So participant B to 5 points. Participant B to 5 points. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 காரியம் செஞ்சாங்க இல்லையா? சுவரை கட்டி கொடுத்தாங்க ஒரு ஊர்ல. ஆக்சுவலி அந்த ஊருக்கு போனப்போ, ஐலா அப்படின்னு சொல்ற அந்த ஊருக்கு போனப்போ அந்த ஏதாவது கேட்டப்பட்டு அவங்க எதுவுமே தரல, சாப்பிடுறதுக்கு எதுவுமே தரல, உபசரிக்கவே இல்லை. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சுவரைத்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். கான்டெக்ட் சரியா சொன்ன பார்ட்டிசிபென்ட் பிக்கு 5 பாயிண்ட். பார்ட்டிசிபென்ட் சி உங்களுக்கான கேள்வி 3. குகைத்தோழர்கள் அதிக நேரம், அதாவது கிட்டத்தட்ட 300-309 வருடங்கள் உறங்கினார்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கே ஒரு கட்டத்துல புரிய ஆரம்பிச்சது. எதை வைத்துக் கொண்டு, எதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? ஆமா, நம்ம இவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்குன்னு எப்படி புரிஞ்சுட்டாங்க? மாஷா அல்லாஹ், வெரி குட். கேள்வி மட்டும்தான் ஆடியன்ஸ் கேட்டது, பதில் கேட்க மாட்டேங்குது. பதிலும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கஹஃபை பத்தி தெரியும். ஆக்சுவலி அவர்கள் நிறைய காலம் உறங்கினார்கள் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா அவர்கள் வைத்திருந்த வெள்ளி நாணயங்களின் மூலமாக.
வெள்ளி காசு அவங்க கிட்ட இருந்தது. அதை கொண்டு போய் அவங்க ரொட்டி வாங்கணும்னு பார்த்தப்ப அது வந்து செல்லா காசாயிருக்கு. அப்பதான் புரிஞ்சிருச்சு, ஓ நம்ம வந்து 300 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்ட்டிசிபென்சி 10 பாயிண்ட். 4 5 5. இப்போ இந்த கஹஃப் அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 சம்பவங்கள் இருக்கு. 4 சம்பவங்களை அடிப்படையாக சொன்னது. இந்த 4 சம்பவங்களுமே ஒவ்வொரு விதமான சோதனைகளை அடிப்படையாக கொண்டது. அதுல ஏதாவது 3 நீங்க சொல்லணும். மாற்றி மாற்றி சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, ரெண்டாவது ஓகே. சோ 4 இப்ப நம்ம இந்த சூரத்துல் கஹஃப் பொறுத்த வரைக்கும் 4 சம்பவங்கள் இருக்கு. 4மே ஒவ்வொரு விதமான சோதனை. குழைவாசிகளை பொறுத்த வரைக்கும் அது கொள்கை இறை நம்பிக்கை வந்த சோதனை. இரு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வரைக்கும் அது செல்வம் மூலமாக வந்த சோதனை. கில்லர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுத்த வரைக்கும் அது அறிவுல வந்த சோதனை. 4வது இருக்கக்கூடிய துல்கர்னைன் சம்பவத்துல அது ஆட்சியில் அதிகாரத்துல வந்த சோதனை. சரியான பதில் சொன்ன பார்ட்டிசிபென்ட் டிக்கு வந்து 10 பாயிண்ட். லாஸ்ட் கேள்வி, இந்த ரவுண்டினுடைய லாஸ்ட் கேள்வி. நோதர் பாயிண்ட் மாறி இறை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க இல்லையா? அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்டது எதற்காக அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களை சொல்லுகின்றான். அது கொஸ்டின் பேப்பர்ல இருந்து. அது என்ன? ஆனா அந்த விஷயம் இந்த அத்தியாயத்துல இல்ல. அப்படி நன்மாராயம் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் அப்படிங்கிறதுதான் இதுல வரக்கூடிய ஒரு விஷயம். சரியான பதில் சொன்ன பார்ட்டிசிபென்ட் ஏக்கு 5 பாயிண்ட். பார்ட்டிசிபென்ட் ஏக்கு 5 பாயிண்ட். இதோட இந்த ரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம ஸ்கோர் மட்டும் பார்த்துட்டு மாதிரி பிரேக் போயிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு 3rd ரவுண்ட் யோசிக்கிற ரவுண்ட் இருக்கு. டோட்டல் பாயிண்ட் 30 பாயிண்ட். 5 பாயிண்ட். இன்ஷாஅல்லாஹ் 3rd ரவுண்ட் மகரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெறும். இன்ஷாஅல்லாஹ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இரண்டாவது இடம் பிடிக்கின்ற வெற்றியாளருக்கு 5,000 ரூபாய் ரொக்கப்பரிசு காட்டப்படுகிறது. 5,000 rupees cash prize desired rental care மூலமாக வழங்கப்படுகிறது. First place முதல் பரிசு பெறுகின்ற போட்டியாளருக்கு வழங்கக்கூடிய 7,000 ரூபாய்க்கான gift hamper 7,000 rupees worth gift hamper வந்து பரிசாக காட்டப்படுகிறது.
இந்த அல்ஹம்துலில்லாஹ் மூன்றாவது சுற்று ஆரம்பமாகிறது. கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையா உட்கார்ந்துக்கலாம். நம்முடைய பச்சை விதிமுறைப்படி இந்த சுற்றுல 4 பேர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது மீண்டும் ஒரு டைரக்ட் ரவுண்ட். நீங்க எப்பவுமே 1 2 3 4 சொன்னதுனால இப்ப 1 2 3 4 மாத்தி போடணும். ஓகே இல்ல கிருஷ்ணன் இல்ல ஐந்து கேள்விகள் என்கிட்ட இருக்கு. நீங்க சூஸ் பண்ற அடிப்படையில அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். இதற்கும் பாஸ் உண்டு. ஆனா இந்த கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டிய பதில்கள். கேள்வி இருந்தாலும் அதுல நிறைய சொல்ல வேண்டிய பதில்கள் இருக்கு. அதன் அடிப்படையில 1 2 3 4 5 1 அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல நரகத்தினுடைய சுவர்களை பற்றி கூறுகின்றார். நரகத்தினுடைய சுவர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விளக்கப்படுது. எப்படி இருக்கும் நரகத்தினுடைய சுவர்களை பற்றி என்ன சொல்லப்படும்? இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல உங்களுக்கு யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருச்சு. டி இல்ல சரியான பதில் நம்மளுடைய நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு பருமன் கடினமா இருக்கும் நரகத்தினுடைய சுவர்கள். அந்த நிராகரிப்பாளர்களுக்கான அந்த நரகத்தினுடைய சுவர்கள் அப்படி இருக்கும். நோ இஷ்யூ. பார்ட்டிசிபென்ட் பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவங்க 2 பேருக்குள்ளார நடந்த உரையாடல் இருக்கு இல்லையா? முதல் தடவை தப்பு பண்ணப்பவும் சரி, 2வது தடவை தப்பு பண்ணப்பவும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? என்ன காரணம், என்ன விளக்கம் சொன்னாங்க? அமைதி.
எல்லாரும் அமைதியா இருந்தாதான் இதெல்லாம் புரியும். மறுபடியும் வந்து அவங்க ஒரு சிந்தனை பதிவு செய்யறாங்க. முதல் தடவை அவரு கேள்வி கேட்டப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா பொறுமையா இருக்கணும்னு சொல்லப்பட்டது. ஆனா அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்குவார், ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுவாரு. நான் பொறுமையா இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாரு. ரெண்டாவது தடவை அப்படி இருக்கும்போது நான் இந்த தடவையும் நான் சரியான கேட்டுட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் இப்படி கேட்டுதான் என்னை இங்க அனுப்பிடுங்க, நான் இனி உங்க கூட பயணம் செய்ய முடியாதுன்றத சொன்னாங்க. சரியான பதில் சொன்ன பார்ட்டிசிபென்ட் பி 10 points. Participant C, number 3. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு எவ்வளவு மை தேவைப்படும்? கடலளவு இருந்தாலும் அது போதாது. கடல் அளவு இருந்தாலும் போதாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு மை கடல் அளவு எல்லா கடற்கை சேர்த்து எழுதினாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுத முடியாது. அதை விட நிறைய இருக்கு. சரியான பதில் சொன்ன பார்ட்டிசிபென்ட் C-க்கு 10 points. 4, 5, 4. இந்த இன்மை வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த இன்மை வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி சொல்லும் போது அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லிட்டார். இந்த இன்மை வாழ்க்கை எப்படி ஒண்ணும் இல்லாதது அப்படிங்கறத சொல்றதுக்காக அல்லாஹ் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுறோம். தவறான பதில் ஏ. அதே கொஸ்டின், இந்த இன்மை வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறதுக்குண்டான உதாரணம் என்னன்னு 18வது தேவை 45வது வசனம். அலங்காரம் ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். ஒரு கார் போது எல்லாமே ஒரு கார் பண்றோம், ஒரு பட்டன் மட்டும் போடுறோம். அந்த மாதிரி உண்மையில சொல்றீங்களா? இன்னொரு தடவை ஓகே. இதற்கான சரியான வசனத்தை சிஸ்டர் ஆரிஃபா வாசித்து காட்டுவார்கள். அதாவது எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு மழை பெய்து அது உண்மையில வந்து இருக்கும்போது எப்படி குடும்பங்கள்லாம் வந்து காவல்கள்லாம் வந்து கணிப்பெல்லாம் வந்து செழிப்பாகுதோ அது செழிப்பாடு இல்லைங்களா? அதுக்கு என்ன அது வந்து என்ன மாதிரி சாய்ந்து விட்டு மாறி போயிருக்குங்களா? அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை வந்து
நமக்கு காசு கிடைக்கிறவங்க செழிப்பாகவும் இல்லாம காசு கிடைக்கும். ஆனா அது ஒண்ணுமே இல்லாம குதிர்காலதான் இருக்கும். பார்ட்டிசிபென்ட் பிக்கு நம்ம 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். பார்ட்டிசிபென்ட் பி 5 பாயிண்ட்ஸ். ஸோ 4 பேருக்கும் கேள்விகள் முடிந்தது. இப்ப லாஸ்ட் ரவுண்ட், இது வந்து பஸர் ரவுண்ட். நல்லா தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஆன்சர் சொல்லலாம், 10 பாயிண்ட். ஒருவேளை நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி தப்பா சொன்னா -5 பாயிண்ட். அதனால யோசிச்சு பதில் சொல்லணும். ஓகே, அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்துல இன்ஷா அல்லாஹ், பிரதர் சுஹேல் சிஸ்டர் ஆரிஃபா யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படிங்கறத வந்து அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்தான். அது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம அதை வந்து பார்த்துட்டோம். ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தால் என்ன செய்ய வேண்டும்? மைக். அல்லாஹ் சொல்லணும். அதுதான் அந்த இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தா என்ன செய்யணுங்கிறது தான் தெரியும். வேற யாராவது அட்டெண்ட் பண்றீங்களா? -5 ஆக விரும்பல இல்லையா? ஓகே, நம்ம ரூல் படி பார்ட்டிசிபென்ட் பிக்கு -5. இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தால் என்ன செய்ய வேண்டும்? தவறான பதில். ஓகே, இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தால் 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம். ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்றோம்னா இது நமக்கான படிப்பினை. ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்றோம்னா ஒரு செயலை அல்லாஹ் நாடணும் அப்படிங்கிறது சார். அப்போ ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டா, நம்பர் 1 நமக்கு நினைவு வரும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இது 1. நினைவு வருது, இது நம்ம சொல்லலையே அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இது சொல்லி இருந்தா 5 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, ஏன் இன்ஷா அல்லாஹ் சில சந்தர்ப்பங்கள்ல சொல்வதற்கு அல்லாஹுவே மறக்கடிக்க கூட செய்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா இதை விட இன்னும் நல்ல நேர்வழிக்கு நெருக்கமானவற்றின் பக்கம் என் இறைவன் வழிகாட்டக்கூடும். இது வந்து அல்லாஹ் நாடல, இதை விட பெஸ்ட் ஏதாவது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் சொல்லல அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு தர வேண்டியது நினைவுக்கு வந்த உடனேயே அது சொல்லணும். இல்லாட்டி இதை விட பெஸ்டா அல்லாஹ் தஆலா ஏதாவது வச்சிருக்கலாம்ன்றது தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் ஓவர். இன்னும் 2 கேள்விகள் தான் இருக்கு. ரொம்ப உஷாரா பதில் சொல்லுங்க. இந்த சூறால குழைவாசிகள் செய்த பிரார்த்தனை என்ன? அரபில தெரிஞ்ச அரபில சொல்லுங்க, தமிழ்னா தமிழ். எங்களுக்கு நீ ரஹ்மத்தை வழங்குவாயாக, மேலும் எங்களுடைய காரியங்களுக்கு பலனுள்ளதாக திருத்தி வைப்பாயாக. மாஷா அல்லாஹ். 10 பாயிண்ட்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட் ஏ. ஒரு வார்த்தை மட்டும் அரபில மிஸ் ஆயிருக்கு, ஆத்தினா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. 10 பாயிண்ட்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட் ஏ. இந்த துஆ
அந்த டுடை தோழர்கள் சொன்னாங்கிறது ஒண்ணு. இந்த துவா எப்ப வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன் ஒரு பிரியாணி செய்ய போகும்போது கூட சொல்லலாம், ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு படிக்க போகும்போது சொல்லலாம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது சொல்லலாம், ஒரு புது வீட்டுக்கு போறோம்னு சொல்லலாம். இது அப்படிப்பட்ட ஒரு துவா. உன்னுடைய பிரத்யேக அருளை, ஸ்பெஷலான ரஹ்மத்தை எனக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறது. நான் என்ன செய்யறனோ அதை கரெக்டா சீர்படுத்திட்டா, ஆர்கனைஸ்டா வச்சுட்டான்னு கேட்கிற துவா தான் டுடே தோழர்கள் செய்த துவா. மாஷா அல்லாஹ் 10 points ஃபார் பார்ட்டிசிபென்ட் ஏ. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இது இன்டைரக்டான கொஸ்டின். டைரக்டா நான் கேட்கல, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும். அது சார் ஒரு சந்தோஷமான, திருப்தியான அல்லது ஒரு பெருமித உணர்வு, ஒரு நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை, ஒரு பெருமித உணர்வு வரும்போது ஒரு இறை நம்பிக்கையாருடைய வாயிலிருந்து என்ன சொற்கள் வர வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க கை தூக்குனீங்களா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. சரியா? சரியான பதில். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. நம்ம அந்த இரு திராட்சை தோட்டம் கிடைச்சவங்க சொன்ன அந்த அவர் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்றார், நீ எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நினைக்காத, உன்னுடைய வாயிலிருந்து எது வந்திருக்கணும்? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு தான் நீ சொல்லி இருக்கணும். நமக்கும் அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு செல்வத்தை தந்திருக்கலாம், நல்ல பிள்ளை செல்வங்களை தந்திருக்கலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய சொற்கள் இந்த சொற்கள் தான். Participants reach 10 points. So, participant A 55, participant B 45, participant C 40, participant D 45. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிவாயிருச்சு. பார்ட்டிசிபென்ட் ஏ மாஷா அல்லாஹ் 55 பாயிண்ட்ஸ் எடுத்து நவரத்னா ஜுவல்லர்ஸ் அண்ட் செயின்ஸ் வழங்கக்கூடிய 7000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட உள்ளது இன்ஷா அல்லாஹ். இப்போ 2 and 3 டை பிரேக்கர், ஒரே மார்க்ல இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு யாரு செகண்ட் யாரு தேர்டுங்கிறது இப்ப நம்ம பிக்ஸ் பண்ணியாரு இல்லையா? அதற்கான கொஸ்டின். ஸோ 4th பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிட்டு வந்தீங்க. இப்ப செகண்ட் பிளேஸுக்கான அந்த கொஸ்டின் இதுவும் பஸர் தான், நீங்க அங்க போய் உட்கார்ந்துருங்க. இவங்களுக்கான டை பிரேக்கர் கொஸ்டின். ரெடி? அந்த மைக்கை உங்களுக்கு கொடுக்கலாம். யார் சொல்லலாம், ஆனா தவறாக சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர் ஜெயிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுல கரெக்டா சொன்னவங்களுக்கு வின் ஆனன்றதை விட தவறா சொன்னா இன்னொருத்தர் செகண்ட் பிளேஸ் ஆயிடுவாங்க. டுடே தோழர்கள் வரலாறுல அவர்கள்
உறங்கியதுல ஒரு வித்தியாசம் உண்டு, அது என்ன? அவர்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் அல்ல அவர்களுக்கு ஒண்ணு. இன்னொன்னு வித்தியாசம்னு சொன்ன இடதுபுறம் வலதுபுறம் பொதுவா நம்ம திரும்பி திரும்பி நம்ம படுப்போமே, அது ஒண்ணு இருக்கு. மாஷா அல்லாஹ், சரியான பதில். அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தது போலவே தூண்டினார்கள், அதுதான் சரியான பதில். So participant B 10 points எடுத்து செகண்ட் பிளேஸ் பார்ட்டிசிபென்ட் பி அவர்களுக்கு டிசைர் டென்டல் கேர் வழங்கக்கூடிய டாக்டர் இத்ரிஸ் அவர்கள் வழங்கக்கூடிய 5000 ரூபாய்க்கான ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது இன்ஷா அல்லாஹ். பார்ட்டிசிபென்ட் தேர்ட் பிரைஸ் வாங்கின சகோதரிக்கு SMH பிரியாணி சென்டர் வழங்குகின்ற 2500 2500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது இன்ஷா அல்லாஹ். வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஞானத்தை நம் அனைவருக்கும் அதிகப்படுத்துவாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.